1/1/2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயேட்சையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். 2024 12 ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், இதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 2024 கண்டிப்பாக நன்மையை தரும். காரணம், துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இன்று 6 சனியும் 6 ராகும் இருக்கிறார். முக்கியமான கிரகங்கள்லாம் நல்ல இடத்தில் அமைந்திருப்பதாலே கடந்த ஒரு 6 மாத காலமாக நல்ல மாற்றத்தில் இருந்தாலும் கூட சில மஞ்சள் சஞ்சலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தாண்டில் அது முழுமையாக நிறைவடைந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புத்தாண்டு பலனிலே பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் மேஷம், சிம்மம், தனுசு, அடுத்தபடியாக இருக்கிறது துலாம். இவங்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த மாதிரி இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 6 ராகு இருக்கிறதால் கடன்கள்லாம் குறைஞ்சிவிடும். வீட்டு கடன், கார் கடன், இந்த மாதிரி வங்கிகளில் ப்ரைவேட்டில் கடன்களை வாங்கியிருந்தால் கூட நிவர்த்தி ஆகிவிடும். எதிரிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இப்போ சின்ன உபாதைகள் இருந்தாலும் அந்த துலா ராசிக்கு நியாயமான ஒரு கோரிக்கை செய்யக்கூடியவர்கள், தராசு போல இருப்பவர்கள், நேர்மையாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு குரு திசை நடக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் லவ் மேரேஜ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து மாட்டிக்காமல் 6 தசை, அதாவது துலா ராசியிலேருந்து 6 தசை குரு தசை நடந்தால் நம்ம லவ் மேரேஜ் வரும். அது எச்சரிக்கையாக அருகாமையில் உள்ள ஜோசியரை பார்த்து என்ன தசை நடக்குது என்பதை கவனமாக கேட்டு அதுக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியது நல்லது. இப்போது மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கெல்லாம் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடந்து முடிந்துவிடும். அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை ஆகிவிடும். குழந்தை இல்லாத தம்பில் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுடனே குழந்தைகளால் 5 சனி இருப்பதால் சின்ன உபாதைகளும் அதிகமான சில மெடிக்கல் செலவு குழந்தைகளால் பிரச்சனை. குழந்தை ஏற்கனவே இருக்கிற துளாராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து ஏதாவது ரிமார்க் எடுத்துன்னு வருவான். பையனை பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணலை, உங்களை பிரின்ஸிபல் வர சொன்னார், டீச்சர் வர சொன்னாங்க அப்படின்னு பசங்களால் 5 சனி இருக்கிறதுனால குழந்தைகளால் சில மனக்கஷ்டங்களும் மனக்கிளேசங்களும் இருக்குமே தவிர வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. சின்ன குழந்தைகளை கண்காணித்து குழந்தை நேர்வழியிலே போகக்கூடியதாக பார்க்க வேண்டும். பெற்ற பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அது கவனமாக 5 மணி ஆச்சுன்னா வந்துச்சா, குழந்தை வந்துட்டாளா என்னென்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்முடைய பெற்றோருடைய கடமை. துளாராசியை பொறுத்தவரைக்கும் வேறு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகளால் சில மன கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கடன்கள்லாம் குறைஞ்சிரும், வருமானத்துக்கு குறை இருக்காது. சுபநிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோ சுபநிகழ்ச்சியில் செயல்படுவதோ எல்லாம் நடக்கும். பசங்க மார்க்கு வாங்குறது, படிக்கிறது எல்லா விதத்திலையும் நல்லதாக செயல்படக்கூடியவராக இருக்கும். வயதானவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துளாராசி 5 சனிங்கிறதுனால தான் குழந்தை புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய 5 சனி முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆகி குழந்தை எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்பதில் ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது. அதே மாதிரி ஏற்கனவே குழந்தை இறந்து இருக்கிறவர்களுக்கு குழந்தையால் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளதால் அதை கவனமாக கையாள்வது நல்லது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். பொதுவாக 2024 உங்களுடைய வருமானத்துக்கோ கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள்லாம் ஒன்று சேர்வார்கள். கணவனுடைய மனஸ்தாபங்கள் இருந்தாலும் விலகி இப்போது அந்யோன்யமாக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்ற நிலை ஏற்படும். இதனால் அடிக்கடி வேறு கணவன் மனைவி இருவருமே ஹோட்டலுக்கு போகிறதும், ஃபேன்சி ஸ்டோர் போகிறதும், வாரத்துக்கு ஒரு நாள் சந்தைக்கு போகிறதும், அந்த சினிமா தியேட்டர்கள் போவதும், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும், இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் தராசு போல நியாயமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பதால் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. துளாராசியை பிறந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் சுவாதி, விசாகம், அந்த மாதிரி சித்திரை, இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் தான் துளாராசியாக இருப்பார்கள். இந்த நட்சத்திர பிறந்தவர்களுடைய வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று கேட்டால் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இஷ்ட தெய்வம் என்று ஆஞ்சநேயர் இருக்குண்டு. ஆஞ்சநேயர் கூட சென்று வழிபாடுவது, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டால் உங்களுக்கு இந்த மனக்கவலைகள் குறையும். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ இல்லை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் இருந்தாலோ அந்த சின்ன பிரச்சனைகள் வரும்போது அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும்.
அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்சர் நல்லாயிருக்கும். பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக பவர் ஆஃப் அட்டார்னி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் ஆஞ்சநேயருக்கு தான் உண்டு. அதனால் ருத்ர அம்சம்னு சொல்லலாம். சிவனுடைய அம்சம் ஆஞ்சநேயர் தான். அதனால் எல்லாமே நான் சிவனை வழிபாடு பண்ணுவேன். எந்த வழிபத்தை வழிபட்டாலும் ஆஞ்சநேயருக்கு வாளில் பலம், முருகருக்கு வேலில் பலம். ஆகையால் நீங்கள் அப்பப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தூளாகிவிடும். குடும்பத்தில் இருந்த இத்தனை நாளாக இந்த கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள்லாம் போய்விடும். நிறையாக சீட்பார்வலாக இருப்பதால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. உங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பஸ்ஸில் ஏற்றி விடும்போதோ, இறக்கி விடும்போதோ, ஸ்கூலுக்கு அனுப்பும்போதோ, டூ வீலர் கொடுக்கும்போதோ கவனமாக பார்த்து வந்தீர்களே ஆனால் பரவாயில்லை. இல்லை என்றால் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டு வந்தான், கீழே விழுந்து வந்தான், பசங்களால் கஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது தான் சிறப்பு. வேறு எந்த விதமான மைனஸ் பண்ணும் இல்லை. மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும், கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகிவிடும். துளாராசி எல்லா கிரகங்களும் பலமான கிரகங்கள்லாம் சாதகமான இடத்தில் இருப்பதால் துளாராசிக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.